மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளிச் செய்த சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற தொடர் ஞான அருட்கவிப் பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சூரிய தரிசனம். எது தரிசனம்? முதலில் தரிசனம் என்ற வடமொழி பதத்தின் தமிழாக்கம் பார்த்தல் எனப்படும். நீ எதை பார்க்கின்றாய் மகனே? கோவில்கள், குளங்கள், ஜீவ சமாதி ஸ்தலங்கள், பக்தி, யோகம், ஞானம் என்ற படிநிலையில் மூச்சு, வாசி, சக்கரம், கண்கள், புருவமத்தி, ஆழ்நிலை என்று எதை நீ பார்த்தாலும் அது ஒடுக்கம் என்ற தரிசன ஆணவம். மகாஸ்ரீ சூரிய தரிசனம் என்பது ஓங்குதலுக்கான பிரம்மாண்டம். நீ பார்க்கும் தரிசனம் ஒடுக்கம். ஒடுக்கம் என்பது இது மட்டுமே சரி என்ற இருமாப்பு. ஒடுக்கம் என்பது இது மட்டுமே சரி என்ற இருமாப்பு. ஓங்குதல் என்பது உன்னை பார்த்து கொண்டே இருக்கும் மகா கால சாட்சி. ஓங்குதல் என்பது உன்னை பார்த்து கொண்டே இருக்கும் மகா கால சாட்சி. சாட்சியை உணர்வதே உணர்வு நுட்ப ஓங்குதல். அந்த எல்லைக்குள் குழந்தையாய் தவழும் அனுபூதி ஏற்படும். அந்த எல்லைக்குள் குழந்தையாய் தவழும் அனுபூதி ஏற்படும். மகாஸ்ரீ சூரிய தரிசனம் எதையெதையோ பார்ப்பதல்ல, பார்த்து கொண்டே இருக்கும் காலாதீத யுக பிரம்மாண்ட கல்பாந்த அனுபவமே மகாஸ்ரீ சூரிய தரிசனம். பாருங்கள், பகிருங்கள், அதிருங்கள், உணருங்கள், ஓங்குங்கள். சகலமும் சித்தி பெறும். மகாஸ்ரீ சூரிய தரிசனம். காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல். காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல். அந்த செழுமையே பிறவிப் பயனின் மூலமாய் நிறைந்து நிறைவை முழுமையாய் நிரப்பி அதிரும் கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் தரிசனம்தானே. கோலமே பிரம்மாண்டத்தின் கண்ணுதல் தரிசனமாமே. கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் தரிசனம் தானே. சகலமும் சித்தி பெறும். சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சூரிய தரிசனம் விருத்தம் 19. தரிசனம் காட்டி என்னுள் தாகமும் தீர்த்து வைத்தீர். தரிசனம் பெற்ற பயனால் தாளினை பற்ற வைத்தீர். தரிசனம் என்ற ஒன்றால்
தவழ்கின்ற பதவி தந்தீர். தரிசனம் கண்டுகொண்டே தரிசனம் மெய்மையா. தரிசனம் காட்டி என்னுள் தாகமும் தீர்த்து வைத்தீர். தரிசனம் பெற்ற பயனால் தாளினை பற்ற வைத்தீர். தரிசனம் என்ற ஒன்றால் தவழ்கின்ற பதவி தந்தீர். தரிசனம் கண்டுகொண்டே சூரிய தரிசனம் கண்டுகொண்டே. தரிசனம் மெய்மை ஐயா. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். மகாஸ்ரீ சூரிய தரிசனம். காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல் அந்த செழுமையே பிறவிப் பயனின் மூலமாய் நிறைந்து நிறைவை முழுமையாய் நிரப்பி அதிரும். மூலமாய் நிறைந்து நிறைவை முழுமையாய் நிரப்பி அதிரும். கோலமே பிரம்மாண்டத்தின் கண்முதல் தரிசனம் தானே. கோலமே பிரம்மாண்டத்தின் கண்ணுதல் தரிசனம் தானே. காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல் அந்த செழுமையே பிறவிப் பயனின் மூலமாய் நிறைந்து நிறைவை முழுமையாய் நிரப்பியதிரும். கோலமே பிரம்மாண்டத்தின் கண்முதல் தரிசனம் தானே. கோலமே பிரம்மாண்டத்தின் கண்ணுதல் தரிசனம் தானே. சகலமும் சித்தி பெறும். மகாஸ்ரீ சூரிய தரிசனம். காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும்
காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல். காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குது. அந்த செழுமையே பிறவி பயனின் மூலமாய் நிறைந்து நிறைவை முழுமையாய் நிரப்பி அதிரும் கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் தரிசனம் தானே. கோலமே பிரம்மாண்டத்தின் கண்ணுதல் தரிசனம் தானே. கோலமே பிரம்மாண்டத்தின் கண்ணுதல் தரிசனம் தானே. காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம். காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல். அந்த செழுமையே பிறவி பயனின் மூலமாய் நிறைந்து நிறைவை முழுமையாய் நிரப்பி அதிரும் கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் தரிசனம் தானே. கோலமே பிரம்மாண்டத்தின் கண்முதல் தரிசனம் தானே. சகலமும் சித்தி பெறும்.